உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபல ஜோதிட கலாரத்னா திரு மகேஷ் ஐயர் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இந்த குரு பயிற்சி எப்படி ஒரு பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம கேட்க போகிறோம். ஸோ வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக இருக்கேன் சார். குரு பயிற்சி வரப்போகுது. எல்லாருமே குரு பயிற்சி வந்தாவது ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பொதுவான பலன்கள் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். ஸோ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பொதுவாக என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றமாக இருக்கும் சார்? இந்த குரு பயிற்சி, குரு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுபகாரகர் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு ஒரு ஜாதகத்தில் ரொம்பவுமே முக்கியம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறது, வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதுமாரி குரு பார்வை இருந்தால் கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்கிறது, அதேமாதிரி புத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க, அதாவது குழந்தைகள் இதாகிறது, இது எல்லாத்துக்குமே குருவுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது ரொம்பவுமே 100% முக்கியமாக பார்க்குறது உண்டு. அப்போ இந்த குரு ஒரு ஜாதகத்தில் பலம் பட்டுருதுன்னா மற்ற எந்த கிரகங்களுக்கும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாள். குரு வருஷத்துக்குண்டான பலாபலன்களை சொல்லக்கூடியவர். சனி பகவான் வருஷாந்திர பலாபலன்களை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சூரிய பகவான் மாச பலன்களை தெரிஞ்சுக்கலாம். சந்திரன் தின பலன்களை தெரிஞ்சுக்கலாம். ஹோரையை வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி போயின்னு இருக்கு, இந்த 1 or 2 hours எப்படி போயிட்டுருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆக இந்த வருஷ பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு குரு ரொம்ப முக்கியம். சார் பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக இருக்குது சார், கவலைப்படாதப்பா, குரு பலன் வந்துடும், நான் காப்பாற்றிடும் அப்படின்னு சொல்லுவாள். கல்யாணமே நடக்க மாட்டேங்குது, என்னன்னே தெரியல, குரு பலன் இருக்குது, ஏன் இந்த வருஷம் நன்னா இருக்கே அப்படின்னு சொல்லுவாள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புத்திரஸ்தானம், சார் குழந்தை வர என்ன பண்ணுறது, குரு இருப்பார், ஒன்றும் கவலைப்படாது, குரு வரட்டும், உனக்கு நல்ல காலம் பிறந்துருப்பார். அப்போ குரு ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்கிறது. ஏன்னா ஜாதகத்தில் குருங்கிறது சுபகாரகர், புத்திரகாரகர், அதே மாதிரி தெய்வகாரகர்னு சொல்லக்கூடியது குருவுடைய அம்சம் கொண்டவர். இந்த குருவுக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. குரு மேஷராசியில் இத்தனை நாள் இருந்துட்டு இருக்கார். அவர் ரிஷபராசிக்கு போக போகிறார். ரிஷபராசிக்கு போகும்போது மேஷத்துலேருந்து ரிஷபம் சுக்கிர பகவானுடைய வீடு. அதாவது குருவுக்கும் சுக்கிரனுக்கும் ஆப்போசிட் பிளானட்டு. அப்போ சுக்கிரன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல குரு போகிறது ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் எதிர்மறையானதுன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஷேர்ஸு, அதே சமயத்தில் பணம் சம்மந்தமான ட்ரேடிங் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக நல்லா முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஐடியில் நல்லா வருவா. அதே மாதிரி புதிய தொழில்கள் தொடங்குறது நிறையா இருக்கும். சிறு குறு தொழிலாளர்கள்லாம் பெரிய அளவுக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு பக்கம் இதை வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்துட்டேன்னா, இந்த பணத்தின் மூலமான ஃப்ராட்லன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். எப்பவுமே ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங்னு சொல்லுவாள், நான் பணம், என் பணம், ஆனால் எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி, இது எப்படியா யாராவது எடுத்துட்டானே என்ன பண்ணுறது, அது மாதிரி இருந்துட்டுருக்கும். உதாரணத்துக்கு இந்த ஃபோன் நல்லது கெட்டதுன்னு 2 விஷயம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. அதே மாதிரி சிமெண்ட்டு, வீடு கட்டுமானம், ரியல் எஸ்டேட், இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ இடையில ரொம்ப அற்புதமாக நம்ம இந்த லலிதா ஜுவல்லர்ஸ் அவர் ஓனர் கிரண் சார் சொல்லியிருந்தார், 1 கோடிக்கு கண்டிப்பாக நகை வரும் பாருங்களேன். நீங்கள் 1 கிலோ தங்கம் 1 கோடிக்கு வருதா இல்லையான்னு பார்த்துங்க. இதோட முன்னேற்றத்துக்கு உண்டான காலகட்டம் இது. வெள்ளி, தங்கம் இதெல்லாம் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள், செல்ஃபோனு, வண்டி, வாகனங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துருக்கு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா, குரு பயிற்சி ஒரு பெரிய மாற்றத்தை நிகழக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி, பிரசித்தி பெற்ற கோயில்களில் இன்னும் கட்டுமான பணி அதிகரிக்கும், கும்பாபிஷேகங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளில் இந்த குரு பயிற்சியில் இருந்துருக்கு. திருமணம் எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வரன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். மேட்ரிமோனி ஜாஸ்தி ஆகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சினிமாவுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். சினிமா வாய்ப்புகள் எதிர்பார்த்தவங்க, பிளேபேக் சிங்கராக இருந்துருக்கவங்க, வாய்ஸ் டப்பிங்லாம் கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக இருந்துருக்கும். ஸோ உங்களுக்கெல்லாம் நிச்சயமாக நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுக்குண்டான நல்ல காலமாக இருக்குது. ஸோ ஒரு எண்டிங்லேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக பொதுவான பலன்கள் எல்லாருக்குமே கிடைச்சாலும் அவங்கவுங்க ராசிபடின்னு சில பலன்கள் இருக்கு இல்லையா சார்? ஸோ அப்படி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேஷம் ராசி, ஸோ அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி ஒரு பலனை கொடுக்கும்? மேஷராசி 1 லட்சம் பலன் இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியும்னா ஒரு எபிசோட் பத்தாது. அப்போது நம்ம ரத்தின சுருக்கமாக எல்லாத்துக்கும் நம்ம பார்த்து சொல்கிறோம். மேஷராசிலேருந்து இப்போ ரிஷபராசிக்கு குரு பகவான் போக போகிறார். 2ஆம் இடம்னு சொல்லுவாங்க இதை. இவர் எத்தனாம் இடத்துக்கு உண்டானவர்னா, அப்போ 9க்கும்
12க்கும் உடையவர். 9ஆம் இடம்ங்கிறது பித்ரு அப்பா ஸ்தானத்தை சொல்லலாம். அதே மாதிரி மருத்துவமனை சொல்லலாம், வெளிநாடு பிரயாணங்கள் சொல்லலாம், தூர பிரயாணங்கள் சொல்லலாம், சில விரயங்கள் தோல்விகள் சொல்லலாம். அதே சமயத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் சொல்லலாம். இதெல்லாம் உங்களுக்கு மேஷராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில், ஒரு வருஷ காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்கும். அப்பா ஆரோக்கியத்தில் கவனம், பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் இருந்த தடைகள் போயிடும். வெளிநாடு பிரயாணங்கள் வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புது ஐடியாஸ், புது கிரியேட்டிவ்ஸ் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை எதிர்பார்த்து கொடுக்கும். பேச்சு, உணவுடைய பேட்டர்ன் அப்படியே மாறிடும். 100% மேஷராசி என்பவர்களுக்கு நான் வந்து இனிப்பு நிறைய சாப்பிடுவேன், இப்போ சாப்பிடவே மாட்டேன். ஹெல்த்தோடைய இதை வந்து கான்ஷியஸ்னஸ் கண்டிப்பாக மேஷராசி என்பவர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு மேலே கண்டிப்பாக மாற்றிடுவாங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பேச்சு, இனிமேலாம் இப்படி பேசப்படாது, கொஞ்சம் இந்த பேச்சை கம்மி பண்ணிக்கணும், இனிமேல் இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிற அந்த பேச்சில் கொஞ்சம் மாற்றமும் மெச்சூரிட்டியும் நிறையா மேஷராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நிறையா கற்றுப்பாங்க, இனிமேல் இதை பண்ணோம். அதே மாதிரி உடைகள் மாற்றிடுவாங்க. உடைகள்னா வே ஆஃப் பர்சனாலிட்டியை வந்து அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஒருவேளை நான் இனிமேல் இந்த ஹேர் ஸ்டைல் மாற்றிக்கலான் இருக்கேன், நான் இனிமேல் இப்படி தான் வந்து என்னுடைய ட்ரெஸ் கோடு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனித்துவத்தை வந்து மேஷராசி என்பர்கள் இனிமேல் கண்டிப்பாக கடைபிடிப்பாங்க. பணத்தின் மேலே இத்தனை நாள் பெரிய கவனம் இல்லாதவங்க பணத்தின் மேலே கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி சொல்வாக்கு, நம்ம கொடுத்த ஒரு வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். இப்போது குரு பகவான் அவர் இருக்கிறத விட அவருடைய பார்வை வந்து ரொம்ப முக்கியம். குரு வந்து 5, 7, 9ஆம் இடத்தை பாவார். அப்போது ரிஷபராசியிலேருந்து 5ஆம் இடம் கன்னிராசி. கன்னிராசிங்கும் போது ஆர்ட், டிராயிங்லாம் கற்றுக்கிறது ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு. வேலை வாய்ப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைப்பாங்க, தன்னை முன்னிறுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆரோக்கியத்தில் சில பேர் ஒபிசிட்டி ப்ராப்ளம், கொஞ்சம் அந்த தைராய்டு ஒபிசிட்டிலாம் இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சில தடைகள், அதாவது கெட்டதில் நல்ல காலம், நல்லதில் கெட்ட காலம்னு சொல்லுவாங்க. தலைக்கு வந்து தலைபாகையோடு போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக 9ஆம் இடம் மகர ராசியை பார்க்குறாரு. அது இவருக்கு 10ஆம் இடம் காட்டி புது தொழில்களுக்கு வெற்றி உண்டு, புது பணவரவுகள் இவங்க பேரில் ஹஸ்பண்ட் பண்ணுறது, அதே மாதிரி கணவர் பேரில் மனைவி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் இவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இது மேஷராசி நண்பர்களுக்கு. ஓகே சார், இப்போ பொதுவாக வந்து குரு பயிற்சி அப்படின்னா நம்ம வழிபாட்டு முறைகளையும் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறோங்க சார். இப்போ மேஷ ராசிக்காரவங்க இந்த ஒரு கடவுளை வணங்கணும் அப்படின்னா அதிக பலன்கள் கொடுப்பாரு அப்படின்னா யாரை வணங்கணும்? சமயபுரம் மாரியம்மன் கோயில் இவங்க அடிக்கடி போயிட்டு வரது. சபரிமலை மாரியம்மன் கோயில் போனால் அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்குற அளவுக்கு இருந்துருக்கும். லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் மேஷராசி என்பவர்களுக்கு. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. ஸோ மேஷத்துல இருந்து குரு பகவான் ரிஷபத்துக்கு தான் போகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே ஒரு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய விஷயமாக தான் நினைப்பாங்க. ஸோ ரிஷபத்துக்கு எப்படி இருக்குது? அதாவது எங்கள் வீட்டுக்கு எந்த கெஸ்ட்டு வராங்கன்னு பொறுத்து தான் என்னுடைய மூடு வந்து மாறும். நான் என்னென்னு சொல்லுவேன்னா, ஒரு நல்லவர் வந்துட்டார்னா அவர் வரார், லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம், கொஞ்சம் நல்லவர், ஆனால் இங்கே இருக்கிற விஷயத்தை பூரா வெளில போய் சொல்லிடுவார். அதுதான் அவர்கிட்ட பிரச்சனைனா, அவர்கிட்ட பார்த்து பேசுவோம். நம்ம சுத்தமாக சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட என்ன பண்ணுவோம், முகம் கொடுத்தே பெருசாக பேச மாட்டாங்க. ஆக்சுவலி 6 மணிக்கு வெளியில் போகிறோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசி மழுப்புவாங்க. ஸோ ரிஷபராசி என்பவர்களுக்கு பார்த்துட்டேன்னா கரெக்டாக 8ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் உண்டான அதிபதி தான் வந்து இப்போ உட்காந்துன்னு இருக்கார். இவங்களுக்கு எப்படின்னா ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது, 6 மாதத்துக்கு அப்புறம் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இவங்க குணாதிசயங்களில் 100% மாறிடுவாங்க. கோயிலுக்கு போகாதவங்க கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல ஒரு குருமார்கள் அவங்களுக்கு கிடச்சிருவாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மெண்டர், நல்ல ஒரு வழிகாட்டுதல் அவங்களுக்கு கிடைக்கும். அதே போன்று ஃபினான்ஷியல் அட்வைசஸ் வந்து இவங்களுக்கு கிடச்சிருவாங்க. இத்தனை நாள் வந்து எனக்கு சரியாக நான் வந்து அக்கௌண்டிங் இதெல்லாம் சரியாக பண்ணல, இனிமேல் கண்டிப்பாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க சொல்கிறத 4 பேர் கேட்பாங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். பாரு, நம்ம சொல்கிறத கேட்குறாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம்லாம் படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிஷபராசி நண்பர்களுக்கு சில காரியங்கள்லாம் நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சில பண விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருந்திருக்கும். திருமண காரியம் கைகூடும், பிடித்தமானவர்களை சந்திப்பாங்க. ரொம்ப நாளாக விருப்பப்பட்டவங்க திருமணத்துக்காக அப்பா அம்மாட்ட பேசி கல்யாணத்துக்கான ப்ரப்போசல்லாம் கொடுப்பாங்க. அதாவது கல்யாணம் ஆகி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நாளாக 2 பேருக்கும் விரிசல் இருந்தவா திருப்பி ஒன்று சேரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது மறுமணம், அதாவது திருமணத்தை பிரேக்கப் ஆகி அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் மாதிரி வந்து திருப்பியும் இன்னொரு திருமண விஷயங்கள் போகிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் இருந்துருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு சில முக்கிய முடிவுகளில் எடுக்கிறதுக்குண்டான காலகட்டமாக இருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளியூர்லாம் அதிசயமாக அவங்களுக்கு பிரயாணம் இருக்கும். இந்த படிப்பு, ஆன்லைன் கிளாஸஸ், இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் அவங்க வந்து வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கும். புதுசாக நிறையா கற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்கள்லாம் பெரிய ஒற்றுமை இல்லாதவா, இந்த குரூப்பே ஃபேமிலி குரூப்பே இல்லாத
வாட்ஸ்அப்பில் எல்லாம் ஃபேமிலி குரூப் புதுசாக சேர்றதுக்கு உண்டான காலகட்டமாக இருந்துகிட்ருக்கோம். ஆனால் ஃபோன்லேயே ரொம்ப கவனமாக இருக்கக்கூடாது. நைட்டு ஃபுல்லாக ரீல்ஸ் பார்த்தா காலையில் இப்போ ரியல்ஸ் கெட்டு போயிடும். அதுதான் உண்மை. கண்டிப்பாக. ஸோ இவங்க ரிஷபராசினியர்கள் எந்த ஒரு கடவுளை வணங்குறதுனால அதிக பலன் கிடைக்கும்? ஸ்ரீரங்கநாதர். ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டு வந்து இவங்க லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஒரு பெரிய ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும். பெருமாளுடைய அந்த அந்த அதனுடைய சிறப்புகள்லாம் தெரிஞ்சுட்டு அந்த கோயிலில் போய் பக்தியோடு வணங்கும் பொழுது அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும். ஓகே சார், ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக தான் இருக்குது ரிஷபம் நேயர்களுக்கு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மிதுனம் ராசி. ஸோ மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி ஒரு பலனை கொடுக்க போகுது? நான் அஷ்டம சனியில் கஷ்டப்பட்ட மாதிரி யாரும் கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன். அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ தான் ஓரளவுக்கு ஸ்டெப்பாக நெக்ஸ்ட் லெவலுக்கு வரங்கிற மாதிரி மிதுன ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கும். அந்த மாதிரி மிதுன ராசிக்கு விரைய குருன்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஜாதகத்தில் குரு கெட்டால் சரியில்லைன்னு நம்மளுடைய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அப்படி கிடையாது. சாஸ்திரத்தில் ஒரு பக்கம் குரு கெட்டாலும் இதை சுபகுருவாக மாற்றலாம். சுபகுருனா வீடு வாங்குறது, தொழில் ஸ்தாபனத்துக்காக இடம், குழந்தைக்காக செலவு பண்ணுறது, நகை வாங்கிறது, படிப்புக்காக செலவு பண்ணுறது. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது முக்கியமான விஷயங்கள், லேண்ட், அதாவது ஏதேனும் ஒரு தோட்டம் வாங்கிறது, இந்த மாதிரி பூமி வாங்குறதுக்கெலாம் நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம். இது சுப விரயமாக பண்ணிக்கணுமா, அவ்வளோதான். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்துட்டோம்னா வேலை வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக அமையும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். வேலை ஆட்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக தீர்ந்துடும். சில பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது என்னென்னா இவங்களுடைய குழந்தைகளுக்கு சில நேரம் இவங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத மாதிரி போயிடும். அதனால் சில ப்ராப்ளங்கள் இருக்கும். ஃபேமிலியில் சில கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வந்து போகும். இதெல்லாம் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு மிதுன ராசி நேயர்களுக்கு. ஓகே, ஸோ மிதுன ராசி நேயர்கள் எந்த ஒரு கடவுளை வணங்குறதுனால பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும்? திருச்செந்தூர் முருகன் அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். செந்திலாண்டவரை வணங்குறவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றமும் கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கடகம் ராசி. ஸோ கடக ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி ஒரு பலனை கொடுக்க போகுது சார்? அதாவது என்ன போங்க சார், அதுவும் பார்த்துட்டு இருக்கேன். இல்லை, அப்படி தான் நிறையா பேர் சொல்லிட்டு இருப்பா. என்னென்னா கடகத்துக்கு அஷ்டம சனி நடக்குது. அஷ்டம சனியில் நான் இப்படிலாம் இருந்ததே இல்லை, பேசாத ஆளாக பேச வச்சுட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவார். இல்லைன்னா ரொம்ப சிரமமாக தான் சார் இருக்குது அப்படின்னு சொன்னவாலாம் குரு பயிற்சி உங்களுக்கு நல்லதை கொடுக்கும், ஒரு திருப்தியை கொடுக்கும். நினச்சதை சாதிப்பாங்க. மனசில் ஒரு விஷயங்கள் இருக்குது. யாரும் இல்லைன்னு நினச்ச வாழ்க்கை யாரோ ஒருத்தர் இருப்பாள். ஒரு 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 வழிகாட்டுதல் அவங்களுக்கு கிடைக்கும். அதில் ஒரு ஒரு ஓரளவுக்கு விரயங்கள் இல்லாமல் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சில டைம் இங்கேயும் அங்கேயுமா நடப்பா. சில டைம் வந்து தம்பிக்கு தங்கைக்கு வேலை, படிப்பு, தொழில், திருமணம் இது போன்ற விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். குடும்பத்தையே தன் சுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது. குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். திருமணம் எதிர்பார்த்தவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துருக்கும். இதெல்லாம் சுபமாக நடக்கும். ஆனால் எல்லாமே வெயிட் மாதிரி அவளுக்கு தெரியும். பட் நல்லது நடக்கிறதுக்குண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. ஓகே, ஸோ இவங்க எந்த ஒரு கடவுளை வந்து வணங்கினா நல்லது நடக்கும்? ஆண்டாள். ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாளை தரிசனம் பண்ணுறது இவங்க லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம், பிரம்மாண்டத்தை கொடுக்கும். ஓகே, ஸோ கடகத்துக்கு அடுத்ததாக சிம்ம ராசி. ஸோ சிம்ம ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி பலன் எப்படி ஒரு பலனை கொடுக்கும்? சிம்ம ராசிக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், இப்போது சனி பகவான் 7ல் இருக்கார். பயம் மட்டும்தான் இருக்கும். குரு வந்து கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா 12ஆம் இடம் கடகம், 11ஆம் இடம் மிதுனம், அடுத்தது பார்த்திங்கன்னா ரிஷபம் வந்து 10ஆம் இடம். தொழில் ஸ்தானத்தில் போய் உட்காந்துட்டார். ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் இது பண்ணலாமா வேண்டாமா, இது ஓகேவா இல்லையா, அதாக்குமா இது ஆக்குமா இப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஆனால் 6 மாதத்துக்கு அப்புறம் பயங்கர வேல்யூவாக மாறும். நல்ல முன்னேற்றம் இருக்கும். கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு மாதிரி போன இடத்துலலாம் சக்ஸஸ் ஆகும். நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு தடுமாற்றம், அதுக்கப்புறம் மாற்றம். அது நல்ல முன்னேற்றத்தை தரும். 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது பயம் இருக்கும். என்ன சனி அதாவது குரு பகவான் வந்து கரெக்டாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ரொம்ப வயசானவங்கள கவனமாக பார்த்துக்கணும். அப்போவே நான் சொன்ன மாதிரி இந்த சாப்பாடில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். ஆரோக்கியம், ஃபிசியோதெரபிஸ்ட்டு பார்க்குறவங்க, அதே மாதிரி கை கால் வலி, முதுகு வலி இவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கணும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா விருச்சிக ராசி, குரு பகவான் பார்வை சிம்மத்துலேருந்து 4ஆம் இடம். இடம், பொருள், வீடு, மனை, சேமிப்பு உயரும். அது நல்ல மாற்றம் வரும். அடுத்தது மகர ராசியை பார்க்க சிம்மத்துலேருந்து 6ஆம் இடம். 6ஆம் இடம் தான் உடம்பு. மறைமுக எதிரி இருப்பாள். அதில் கவனம் என்பது தேவை. மற்றபடி சிம்மராசிக்கு நல்லா இருக்கு. ஓகே, ஸோ சிம்மராசி நேயர்கள் எந்த ஒரு கடவுளை வணங்குறதுனால அதிக பலன் கிடைக்கும்? சிம்மராசி நேயர்கள் மதுரை மீனாட்சி அம்பாளை பிரார்த்தனை, சொக்கநாதரை வழிபடுறது
மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும், பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்கும். ஓகே. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி. ஸோ இந்த கன்னிராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி பலன் எப்படி ஒரு பலனாக அமைய போகுது? அதாவது கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா குரு வந்து 9ஆம் இடத்துல இருக்கார். 9ல் குரு வரார், பெரிய யோகம் உண்டு. குரு தன் ராசியை பார்க்குறார், 3ஆம் இடத்தை பார்க்குறார், 5ஆம் இடத்தை பார்க்குறார். இதனால் வரைக்கும் ஆகாத காரியம்லாம் ஆகிடும். திருமண காரியம் வெற்றி ஆகும். எல்லாம் தானாக வந்து பேசுவா. என்னன்னே தெரில, ஒரு பணம் தான் சார், நான் என்ன வேணா கொடுக்கட்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்பேன். தம்பி தங்க உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. பேச்சு ஸ்டைலே மாறிடும், அவங்களுக்கு பேச்சு ஸ்டைலே மாறிடும். வெளிநாடு வெளியூர் எதிர்பார்த்தவங்க கண்டிப்பாக நடக்கும். மேல் படிப்பு ரொம்ப பிரமாதமாக இருந்துருக்கும். சில விஷயங்களில் முடிவு எடுக்கிறதுல கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேலை வாய்ப்புலன்னு டக்குன்னு மாறிடக்கூடாது, அப்புறம் கப்பல் கதையாயிரும். ஒரு படத்தில் கவுண்டமணி சார் போய் அந்த மாதிரி கதையாயிடும். அதனால் வேலை வாய்ப்பில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும், மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குது கன்னிராசி நேயர்களுக்கு. ஓகே. ஸோ கன்னிராசி நேயர்கள் எந்த ஒரு கடவுளை வணங்குறது மூலிமா அதிக பலன் கிடைக்கும்? அவங்க வந்து திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான், திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற முருகனை தரிசனம் பண்ணால் மிகப்பெரிய மாற்றம் அவங்களுக்கு தெரியும். ஓகே சார். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி ஒரு பலனை கொடுக்க போகுது? 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார். 6 3ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி. 6 3ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி 8ல் போய் மறைஞ்சிருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில விஷயங்கள் முடிவெடுக்கும் போது கவனம் தேவை. இந்த வருஷம் பூரா சில வேண்டுதல் பண்ணணும். பெரியவங்ககிட்ட கேட்டு முடிவெடுக்கிறது நல்லது. திடீர் மாற்றங்கள் ஆகாது, தனக்கு தோணுது சரின்னு நினைக்கப்படாது. அதே சமயத்தில் பண விவகாரங்களில் நன்னா வரும், ஆனாலும் அதை பத்திரமா சேவ் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் 12ஆம் இடத்துல ஒரு விரயம் கூட பின்னாடி லாபமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும். மறைமுக நேர்முக எதிரிகள் யாருங்கிறது தெரியும். இருக்கணும் அவங்க வந்து குரு பகவானுடைய வழிபாடு அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் கொஞ்சம் சுமாராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஓகே. ஸோ துலாம் ராசி நேயர்கள் எந்த ஒரு கடவுளை வணங்குறது மூலயமா அதிக பலன் கிடைக்கும்? துளாராசி அன்பர்கள் பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக இந்த காவல் தெய்வம்னு சொல்லுவாள், ஐயனார், குலதெய்வம், ஐயப்ப சுவாமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். ஓகே. ஸோ துலாம் ராசிக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி பலன் எப்படி ஒரு பலனை கொடுக்க போகுது? விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, கரெக்டாக குரு பகவான் ஆகப்பட்டவர் இவாளுக்கு நல்ல பார்வையில் வந்துட்டார். 7ஆம் இட பார்வை, திருமண காரியம் கைகூடும். அர்த்தாஷ்டம சனியிலேருந்து தொல்லையிலேருந்து போகும். சில விஷயங்கள்லாம் அவளுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இட நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பா. பிரயாணங்கள் வெற்றி இருக்கும். பேச்சு 4 பேர் கேட்பா. சில விஷயங்கள்லாம் சொன்னதெல்லாம் நடக்கும். எப்படி சொன்னனா இல்லையா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவேன். தெய்வ அனுகிரகம், குலதெய்வம் தெரியாத வாழ்க்கெல்லாம் தெரிய வரும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரும். நல்ல சூழ்நிலைகள் மாறி வரத்துக்குண்டானதாக இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. ஓகே. ஸோ விருச்சிக ராசி நேயர்கள் எந்த ஒரு கடவுளை வணங்கினா அதிக பலன் கிடைக்கும்? விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் அவங்க மகாலட்சுமியை வேண்டுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கபாலீஸ்வரர் கோயில் வணங்குறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஸோ அடுத்ததாக தனுசு ராசி நேயர்கள், ஸோ அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி ஒரு பலனை கொடுக்க போகுது? ராசியாதிபதி தான் அவர். யார்? குரு. 4ஆம் இடத்திற்கும் அவர் தான் அதிபதி. அவர் வந்து 5லேருந்து இப்போ 6ல் மாறி இருக்கார். திருக்கோணத்துலேருந்து 6ஆம் இடத்துல மாறுறதுங்கிறது பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் கொஞ்சம் இப்போதைக்கு முந்தி பரவாயில்லையே அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் 6ஆம் இடத்துல இருக்கும்போது மறைவு ஸ்தானம் ஒரு பக்கம் இருந்தாலும் வேலைகள்லாம் பட்டு நடக்கும். அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தவங்க, ப்ரைவேட்டில் வேலை எதிர்பார்த்தவங்க, வெளிநாட்டில் வேலை எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் டக்குன்னு காரியம் நடந்துடும். வேலையாட்களே அமைய மாட்டேங்கிறா சார், நான் வேணா வீடு கொடுத்துட்றேன், இடம் கொடுத்துட்றேன், சாப்பாடு கொடுத்துட்றேன், இப்படி சொன்னவங்களுக்கெல்லாம் வேலையாட்கள் நல்லபடியாக அமைஞ்சிருவாங்க. அவங்க மூலமாக லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலையிலும் பதவி உயர்வுகள்லாம் வரும். நிறைய பிஸ்னஸாக வேலையாங்கிற கன்ஃபியூஷன்லாம் அப்பப்போ வந்து போகும். பண வரவுகள் வந்துருமா இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்கு நல்லா இருக்கு. ஓகே. ஸோ தனுசு ராசி நேயர்கள் எந்த ஒரு கடவுளை வணங்குறது மூலயமா அதிக பலன் கிடைக்கும்? தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா பொதுவாகவே அவங்களுடைய குலதெய்வ வழிபாடு அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று அவங்களுக்கு அங்காள பரமேஸ்வரி வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தியை கொடுக்கும். ஓகே. ஸோ தனுசு ராசி நேயர்களுக்கு அப்புறமா அடுத்தது மகரம் ராசி. ஸோ மகர ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி ஒரு பலனை கொடுக்க போகுது? மகரத்துக்கு குரு பார்க்குறார், அது பெரிய வரப்பிரசாதம் இது. மகரத்துக்கு குரு ஆனால் 12 3க்கு உண்டானவர். அவர் வந்து
இப்போ கரெக்டாக குரு வந்து நல்ல ஸ்தானத்தில் இருக்காங்க ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். நம்மளுடைய அட்வைஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்பா. நான் சொல்கிறது எங்கே 4 பேர் கேட்குறா அப்படின்னு வருத்தப்பட்ட வாழ்க்கெல்லாம் அட்வைஸை நிறையா பேர் கேட்பா. டயத்தை யூஸ் பண்ணிக்கணும். அது ஒரு பெரிய பெஸ்ட்டாக அவங்களுக்கு அமையும். சில விஷயங்கள் விரயத்தில் கூட லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வயசானவளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். புது பிஸ்னஸ் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதிய முடிவுகள் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். பூர்வீக சொத்தெல்லாம் வந்துடும் அவளுக்கு. அதுமாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் அமோகமான பலன்கள் உண்டு. நினச்சதை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக மகராசி என்பவர்களுக்கு உண்டு. பதவி பேர் புகழ் அந்தஸ்தும் கிடைக்கும். ஓகே, ஸோ மகர ராசினியர்கள் எந்த ஒரு கடவுளை வணங்குறது மூலியமா அதிக பலன் கிடைக்கும்? திருப்பதி பெருமாளை வேண்டுறது ரொம்ப விசேஷம். பெருமாளை வணங்குறது அவளுக்கு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி. ஸோ கும்பராசி நேயர்களுக்கு எப்படி ஒரு பலனை கொடுக்க போறாரு இந்த குரு பயிற்சியில்? கும்பத்துக்கு முதல்ல ஜென்ம சனி இருக்குது. சனி அதுலேருந்து குரு பகவான் 2-11 உண்டானவர் கரெக்டாக 4ஆம் இடத்துல இருக்குது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. சில தடங்கல்களை ஃபஸ்ட்டு வரும். யாரையும் நம்பி எதையும் செய்ய வேண்டாம். சில விஷயங்களை நம்ம ஒன்று நினைப்போம், அவன் நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அது பின்னாடி புரிய வரும். தத்தெடுக்கிறது ஒரு விஷயத்துக்காக நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அதை எடுத்து நடத்தி வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப அருமையாக இருந்துருக்கு. பொருட்கள் சேர்க்கறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சில நேரம் கெட்ட பேர் வர மாதிரி தெரியும். அது இல்லாத விஷயத்தை பெருசாக பேசுவாள். அதை பற்றி பெருசாக கண்டுக்க வேண்டாம். பின்னாடி நல்ல முன்னேற்றம் உண்டு. பண வரவுக்கு உண்டான காலகட்டம் இந்த காலகட்டம். ஓகே, ஸோ கும்பராசி நேயர்கள் எந்த ஒரு கடவுளை வணங்குறது மூலியமா அதிக பலன் கிடைக்கும்? ஐயப்ப சுவாமியை வேண்டது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியது. வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி சுவாமியை கும்பிடுறதும் ஆலங்குடி போயிட்டு வர்றது நல்லது. ஓகே, ஸோ இறுதியாக மீனம் ராசி. ஸோ மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் எப்படி ஒரு பலன் கிடைக்க போகுது? கால புருஷ தத்துவத்தின் பிரகாரம் 12ஆம் ராசி மீன ராசி. ராசியாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார். 7.5 சனி வேறு வந்துடுது. எப்போவுமே நான் நிறையா பேருக்கு உதவி செய்கிறேன், நான் பாட்டுக்கு யாருக்கும் எதுவும் பண்ணுறதில்ல. ஒரு படத்தில் சொல்லுவாள் இல்லையா, நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கேன், அப்படியே போயிட்டு வரேன், யாருக்கும் எந்த கெடுன்னு செய்யலை அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் இருக்கும். நிறைய முயற்சிகள் பண்ண வைக்குமா, பயம் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி ஒன்றும் பண்ணாது. நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். பிறர் மூலமாக கவனம் தேவை. பிறர் நன்னா பேசுகிறான்னா வாட்டை எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது. அதே சமயத்தில் யாரையும் நம்பக்கூடாது. ஒரு விஷயத்தில் கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கிறது நல்லது. பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். திருப்தியான சூழ்நிலை இருக்கும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிக்கலாம். ஒரு 70% நன்னா இருக்குது. 30% இந்த 7.5 சனினால கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். மற்றபடி மீனராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த காலகட்டத்தில் ஏதேனும் எழுத்துப்பூர்வமாக, அதாவது ஏதேனும் நம்ம இந்த பாண்ட்ஸ் எல்லாம், மியூச்சுவல் ஃபண்டு பாண்ட்ஸ் இந்த மாதிரி வாங்குறது, ரொம்ப ஈக்விட்டியில் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேலன்ஸ் டேட்டில் போட்டதெல்லாம் நல்லா சிறப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி மீனராசி அன்பர்களுக்கு பண விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பிறரை நம்புறதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஓகே, ஸோ மீனம் ராசி நேயர்கள் எந்த ஒரு கடவுளை வணங்குறது மூலியமாக அதிக பலன் கிடைக்கும்? மீனராசி அன்பர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்குறது மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதற்கு. திருத்தணி வழிபாடு உங்களுக்கு மன திருப்தியை தரும். ஓகே சார், ஸோ குரு பயிற்சியில் எல்லாருமே நமக்கு ஒரு மாற்றம் கிடைக்காதா, குரு பகவானாவது நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதற்கு ஒவ்வொரு ராசிப்படி ஒவ்வொரு விஷயங்கள் நிறைய பாசிட்டிவாகவும் நிறைய நெகட்டிவும் இருக்குது. ஸோ அதை சமாளித்து நிறைய பேர் வந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு நேர்காணல் எங்களுக்காக கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி.